நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அதை பாருங்களேன். வெயிட் அண்ட் சீ. பாருங்க. எப்படியா? அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா? முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும். நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறதில்லை, இவங்கெல்லாம் துரோகிகள், இவ்வளவு நாள் தொழில் பறிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களாலதான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சு அப்படின்னு எடப்பாடி. இல்ல இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அதை பாருங்களேன். வெயிட் அண்ட் சீ. பாருங்க. எப்படியா? தேர்தல் தான் அதுக்கு முடிவு. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. இல்ல, மொத்தம் 22 பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டுல. அதுல 14 வேக்கண்டா இருக்கு. 14 இதுல துணைவேந்தர்கள் இல்லை. அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா? முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே. ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல. அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு பிரஸ் ஏன் சும்மா இருக்கு, வாயடைச்சு மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. கேட்கணும் நீங்கெல்லாம். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு தலைமை இருந்தாதான் அந்த இடத்த ஒழுங்கா பார்க்க முடியும். அது பிள்ளைகளுடைய படிப்பு கெடுறதுக்கு இது ஒரு காரணம் ஆயிடுது. இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.